ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கலக்க போகுது குட்டீஸ் யூடியூப் சேனல். நாங்கள் கூட பிரித்திஷா பேசுகிறேங்க. நாங்கள் தருண்குமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம எப்படி மாங்காயை இயற்கையான முறையில் மாம்பழமாக பழுக்க வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் புகை போட்டு பழுக்க வைப்பாங்க, கல் போட்டு பழுக்க வைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் இயற்கையான முறை கிடையாது. இன்றைக்கி நம்ம மாம்பழத்தை எப்படி இயற்கையான முறையில் பழுக்க வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இப்போ நம்ம தோட்டத்தில் தான் இருக்கோம். மாமரத்தில் நான் இப்போ ஏறி மாங்காயை நேராக உங்களுக்கு பறித்து காமிச்சு அப்புறம் நம்ம எப்படி பழுக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதோ பாருங்க மாங்காய். இப்போ நம்ம கீழே இறங்கிட்டு எப்படி பழுக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ என் தம்பி ஒரு மாங்காயை பறிப்பான். சட்டுக்கோல் எடுத்துக்கிறேன். அங்கே பாருங்க ஒரு மாங்காய் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதை அவன் பறிக்க போகிறான். இப்போ நம்ம மாங்காய் எடுத்துட்டோம். இதை பார்த்தீங்களா, மாங்காயை நம்ம எடுத்துட்டோம். இது நான் எடுத்தது, இது என் தம்பி தருண்குமார் எடுத்தது. இந்த தருணு பிடி. சட்டு குழங்க போட்டுரும். இப்போ நம்ம எப்படி பழுக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பானை எடுத்துக்கலாம். இது நானே பெயிண்ட் பண்ண பானை. அதை பாருங்கள், நானே பெயிண்ட் பண்ணேன். எனக்குள்ளேயும் ஒரு கலை ஒளிஞ்சிருக்கு. இப்போ நம்ம வெக்காய் எடுத்துக்கலாம். அது வைக்கோல். வைக்கோல் வைக்கோல் கரெக்டாக சொல்கிறான் என் தம்பி. வைக்கோல் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிறேன் பானைக்குள்ளே. அவனும் போட்டுக்கிட்டான். இப்போ உங்களுக்கு எத்தனை மாம்பழம் அதாவது மாங்காய் இருக்கோ அதை நீங்கள் ஃபுல்லாக எடுத்து நிறையா பெரிய பானை இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையுமே அதிலே போட்டு வச்சுக்கலாம். சின்ன பானை இருந்துச்சுன்னா 2-3 பானை எடுத்துக்கிட்டு போட்டு வச்சுக்கலாம். இப்போ அவனோட பானை பெருசாக இருக்கிறனால அவன் 3 மாங்காய் அதுக்குள்ளே வைக்கிறான். என்னோடது சின்னது, அதனால் நான் 1 தான் வைக்கிறேன். இப்போ நம்ம மாங்காயை வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வைக்கோல் வைக்கணும். இப்போ நம்ம வைக்கோலை வச்சாச்சு. இப்போ பெரிய பானை உங்ககிட்ட ஒன்று இருக்குது, சின்ன பானை உங்ககிட்ட இருக்குன்னா இப்போ நான் இதை மூடி வைக்கணும். மூடி வைக்கிறதுக்காக நான் இப்போ இந்த சின்ன பானையை மேலே வச்சிடுறேன். இப்போ நம்ம இதை மூடி வச்சாச்சு பெரிய பானையை. இப்போ சின்ன பானையை எப்படி மூடி வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் இந்த மாங்காயில் இருக்கிற ஈரப்பாத்தை எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு ஒரே வாரத்தில் உங்களுக்கு மாம்பழமாக இனிப்பான மாம்பழமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா 1 வாரத்துலேயே கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும். அப்பப்போ எடுத்து பார்க்குறேங்க, இல்லைன்னா அழுகிடும். உங்களுக்கு ஒரு மாங்காய் இல்லைனா மாம்பழம் வேஸ்ட் ஆகிடும். அப்பப்போ எடுத்து பாருங்கள். இப்போ நம்ம தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இம்மா நேரமாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.